வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ஆழமான ஒரு கருத்தை பத்தி பேச போறோம். ஆமா. நம்மளோட எண்ணங்கள். அது இந்த பிரபஞ்சத்தையும் பாதிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி, இல்லையா? கரெக்ட். இதுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டது வைதிக் பிலாசபிங்கிற யூடியூப் சேனல்ல ஆச்சார்யா அக்னிவரத் பேசின ஒரு விஷயம். சரி. அவரோட மைய கருத்து என்னன்னா, இப்ப நாம பார்க்கறோமே பருவநிலை மாற்றம், புது புது நோய்கள், இதுக்கெல்லாம் காரணம் வெறும் குப்பை, புகை மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு மட்டும் இல்லையா. ஓ, அப்ப வேற என்னவா? அவர் மன மாசுன்னு ஒன்னு சொல்றார். அதாவது மானச தத்துவம் பாதிக்கப்படுறது தான் முக்கிய காரணங்கிறார். மனமாசா? அதாவது மென்டல் பொல்யூஷன். ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம மனசுல உருவாகிற சில எதிர்மறை விஷயங்கள் தான் இந்த மாசுபாட்டை உண்டாக்குதுன்னு அவர் சொல்றாரு. இது ஒரு குறிப்பிட்ட தத்துவ பார்வை, அறிவியல் பார்வை இல்லைங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி சரி. அப்போ இந்த மனமாசுன்னா எதெல்லாம் சொல்றார்? கண்ணுக்கு தெரியற குப்பையை தாண்டி அவர் பட்டியலிடுறது பொய் சொல்றது, கோவம், அப்புறம் பேராசை, காமம், அகங்காரம், பொறாமை, வன்முறை, இந்த மாதிரி நம்ம மனசுல உருவாகிற எல்லா நெகட்டிவ் உணர்வுகளும் எண்ணங்களும் தான். ஓகே ஓகே. இது போய் எப்படி பிரபஞ்சத்தை பாதிக்கும்? அவர் சொல்ற அந்த மானச தத்துவம்னா என்ன? அது நம்ம தனிப்பட்ட மனசில்ல, அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஒரு யூனிவர்சல் மைண்ட் மாதிரி, ஒரு காஸ்மிக் மைண்ட் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது அவர் சமஷ்டி மனம்னு சொல்றார். சமஷ்டி மனம், யூனிவர்சல் மைண்ட். ஆமா. நம்ம ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துதான். இது அவரோட வாதம். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நான் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட அது யூனிவர்ஸ் லெவல்ல பாதிக்குமா? அந்த காணொளி அப்படித்தான் சொல்லுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. நாம பொய் சொன்னா நம்ம உடம்புலயே சில ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? ஹார்ட் பீட் அதிகமாகும், வேர்க்கும். ஆமா ஆமா, லை டிடெக்டர் டெஸ்ட் மாதிரி. கரெக்ட். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் அந்த பிரபஞ்ச மனசுல ஒரு நச்சு அதிர்வலைய, ஒரு டாக்ஸிக் வைப்ரேஷனை ஏற்படுத்துதுன்னு அவர் விளக்குறாரு. சரி, இந்த நச்ச அதிர்வலைகளோட விளைவுகள்னு அவர் எதையெல்லாம் சொல்றாரு? சின்ன விஷயங்களா இல்ல ரொம்ப பெருசா? இல்ல, சின்ன விஷயங்களே இல்ல. அவர் சொல்ற விளைவுகள் ரொம்பவே பிரம்மாண்டமானவை. அதாவது பிரபஞ்ச அளவுல பாத்தீங்கன்னா சூரியன்ல புயல் வர்றது. என்னது, சூரிய புயல்கா? ஆமா. அப்புறம் பூமி அளவுல பூமியோட காந்தப்புலம் மாறுறது, பருவநிலை சீர்கேடு, நிலநடுக்கம், சுனாமி, காட்டுத்தீ, இதெல்லாம். அடேங்கப்பா, இது மட்டும் தானா? இல்லையே, இன்னும் இருக்கு. புது புது நோய்கள் உருவாகிறது, சில உயிரினங்கள் அழியறது, சிலது புதுசா தோன்றுவது, ஏன் மனுஷங்களோட விலங்குகளோட குணங்கள் கூட மாறுதான். குணங்கள் மாறுறதா? எப்படி? அவர் குறிப்பா சொல்றது வன்முறை அதிகமாகிறது, காமம் அதிகமாகிறது, இதெல்லாம் கூட அந்த மன மாசோட விளைவுதான் அவர் பார்வை. சூரிய புயல்ல இருந்து மனுஷனோட குணம் வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இதுக்கு அவர் நவீன சமூகத்தை எதுவும் குறை சொல்றாரா? ஓ, நிச்சயமா. நவீன சமூகத்தோட பல விஷயங்களை அவர் கடுமையா விமர்சிக்கிறார். குறிப்பா உணவு பழக்கம். அதாவது ஆன்மீக பூமியான இந்தியாவுல மாமிசம் சாப்பிடுறது, ம், அப்புறம் கருக்கலைப்பு, உறவுகள்ல நம்பிக்கை இல்லாம போறது, பேராசைய தூண்டுற மாதிரி பொருளாதார வளர்ச்சி மேல மட்டும் கவனம் செலுத்துறது, அது அவர் விகாஸ்னு சொல்றாரு. சரி. சில மீடியா ஆபாசத்தை ரொம்ப சாதாரணமா காட்டுறது, இதெல்லாம் இந்த மனமாச இன்னும் அதிகப்படுத்துதுன்னு அவர் குற்றம் சாட்டுறார். சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் பத்தி என்ன சொல்றாரு? அவங்களும் இந்த பிரச்சனையோட ஆணி வேறே புரிஞ்சுக்கல. அதாவது இந்த மனமாசுதான் மூல காரணம்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றார். ஓகே, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அடுக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் தீர்வு ஒன்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா. தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா செய்யறதுக்கு முயற்சி தேவைங்கிற மாதிரி சொல்றார். நம்ம கிட்டயே தான் தீர்வு இருக்கு. எப்படி? எதிர்மறை எண்ணங்களுக்கு பதிலா நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். நட்பு, கருணை, அப்புறம் தன்னலமற்ற அன்பு. அதுக்கு உதாரணமா பசு தன் கன்றுக்கு காட்டுற அன்பை சொல்றார். நம்ம எண்ணங்களை முதல்ல தூய்மைப்படுத்தணும். சரி, எண்ணங்களை மாத்திக்கணும். வேற ஏதாவது? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆத்ம நிரீக்ஷணம். அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், சுய பரிசோதனை. சுய பரிசோதனையா? ஆமா. நாம தினமும் ஒரு நிமிஷம் ஒதுக்கி நாம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கா, நம்ம செயல்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாருமே செய்யணுமா? எல்லாரும் செய்யணும். ஆனா குறிப்பா அதிகாரம் உள்ளவங்க, முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அவங்களோட ஒரு சின்ன எண்ணம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
சமூகத்திலயும் சரி, அவர் பார்வையில பிரபஞ்சத்திலயும் சரி. ஆக சுருக்கமா சொன்னா நம்ம தனிப்பட்ட மனசு சுத்தமானா இந்த பிரபஞ்ச மனசும் சுத்தமாகி பூமி அமைதியடையும். இதுதான் அந்த காணொளியோட மைய கருத்து, அப்படிதானே? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது, இது அக உலகத்துக்கும் புற உலக நிகழ்வுகளுக்கும் ஏன் பிரபஞ்ச மாற்றங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்ற ஒரு தனித்துவமான தத்துவ பார்வை. சரி, இப்போ இந்த ஆய்வோட இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சின்ன செயலும் கூட உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை, ஏன் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே பாதிக்க முடியும்னு இந்த கருத்து சொல்லுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? உங்க எண்ணங்களோட சக்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆழமான கேள்விதான். ஓம் சாந்தி.